டர்ட்டி பல்கிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கண்டதை சாப்பிடக்கூடாது. பாடி வந்து இன்ஃப்ளமேஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட இன்ஃப்ளமேஷன் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம இன்ஃப்ளமேஷனுங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுத்தாலும் அந்த ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆகும். ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகாது. ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸுங்கிறது வந்து ஒரு எனர்ஜி, ஒரு ப்ரோட்டீன் தேவை. அதை தாண்டி அது வைட்டமின்ஸ், மினரல்ஸுங்கிறது உடம்புக்கு தேவை. அதனால தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. வாட்டர் இன்டென்சிட்டி எதுக்கு வேணும்னா மசில் க்ரோத் ஆனால் ஹைட்ரேஷன் வேணும். அந்த ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிரியேட்டின் தேவைப்படுது. பல்கிங்கில் அது தேவையே கிடையாது, இது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது அப்படின்னா மாலை மூஸ் வைப் பிரசன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஈஸ்வர் சார் கூட வந்து நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். முக்கியமாக பல்கிங். ஸோ இதை பற்றி நிறைய பேர் நீங்கள் நெட்டிலலாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம சார்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் சார். வணக்கம். இந்த பாடி பில்டிங் விட்டுருங்க. பல்கிங் அப்படின்னும் போதே வந்து ஒருத்தங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறையா சாப்பிட்ணும் அப்படின்வாங்க. நிறைய சாப்பிட்ணும், கண்டதை சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து பல்க் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்கிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது கரெக்டான வெயிட்? பல்கிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம். பியூரஸ்ட் ஃபார்ம்னா உடம்புக்கு வந்து ஒரு சுத்தமான விஷயத்தை உடம்பு எடுத்துக்க போகிறோம். அது உடலாலும் சரி, மனதாலும் சரி. ஒரு நியூவான ஒரு அப்டேட் உடம்புல வரப்போகுது. அப்போ நீங்கள் டர்ட்டியாக கொடுத்து டர்ட்டியாக எடுத்துக்கும். ஹைஜீனாக ஆர்கானிக்காக கொடுத்து ஆர்கானிக்காக எடுத்துக்கும். அப்போது டர்ட்டியாக உள்ளே போச்சுன்னா என்ன இஷ்யூஸ் வேணால் வரலாம். ஓகே. டர்ட்டி பல்க் இருக்குது, குவாலிட்டி பல்க் இருக்குது. குவாலிட்டி பல்க்னா ஷேப்பாக, சிமெட்ரிக்காக, ஒரு லீன் மசிலாக பில் ஆகுறது. டர்ட்டி பல்கிங் அப்படின்னா மோல்டாக ஏறுறது, ஃபேட் அதிகமாக ஏறுறது, வாட்டர் டிஸ் அதிகமாக ஏறுறது, மசிலாக ஏறாது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது என்ன டர்ட்டி பல்கிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கண்டதை சாப்பிடக்கூடாது. ஓகே. ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ், பேலன்ஸ் டயட்டில் சாப்பிட்றது நல்லது. அதிகமான வேஸ்டேஜ் உடம்புல கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னுக்கு கீழே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது ஃபேட்டாக ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து அதுவே வந்து கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், தைராய்டு லெவல் இஷ்யூஸ் பண்ணும், ஹார்ட் இஷ்யூஸ் பண்ணும், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் டேமேஜ் ஆகும். மேபி அவங்க பாடியோட ஜெனட்டிக் பொறுத்திருக்கு ஏதாவது டிசீஸ் கூட ட்ரிகர் பண்ணலாம். ஸோ டர்ட்டி பல்க் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பல்கிங்கில் வந்து இவ்வளவு நாள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குமா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வந்து 60 kgயில் இருக்கார். அவர் வந்து ஒரு பல்க் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா 60 kgயில் இருக்கவர் ஒரு 5.7 5.8 இருக்காருன்னா அவருக்கு கரெக்டான பல்கிங் ஸ்டேஜ்னால் எவ்வளோ, என்ன வெயிட்டுக்குள்ளே வரலாம்? 5.7னா எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 80 kgயில் மசில் பில்ட் பண்ணுறது பெரிய விஷயம். 20 kg 60லேருந்து ஆமாம் பண்ணால் பயங்கர மாசிவ் பாடி பில்டிங். இது பாடி பில்டிங். ஆனால் ஒரு 5.7 இருக்கவங்க ஒரு 75 kg இருந்தாங்கன்னா லீனாக இருந்தாங்கன்னா ஆஸ்தட்டிக்காக சூப்பராக இருப்பாங்க. ஆமாம், அந்த லெக்கோட ஷேப் ட்ரிக்கு அது பேஷன்ஸாக டைம் எடுக்கும். அது பாடியை வந்து கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணணும். டயட் எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கட்டு வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா பாடிக்கு அப்சர்வேஷன் நடக்காது. வயிறை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அந்த அந்த ப்ரோபயோட்டிக் கொடுக்குறது, ப்ராப்பர் ஃபைபர் ஃபுட்டு கொடுக்குறது, அதிகமான ஃபேட்டு கொடுக்காம அளவாக கொடுக்குறது. ஏன்னா ஸ்டொமக்குங்கிறது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது இன்ஃப்ளமேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் டயட் எடுக்கணும். ஓகே, நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. பாடி வந்து இன்ஃப்ளமேஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட இன்ஃப்ளமேஷன்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம இன்ஃப்ளமேஷனுங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுத்தாலும் அந்த ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பாத்திரம் கொதிக்குதுன்னா அந்த 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 பாத்திரம் வந்து எரியும் போது கறி பிடிக்கும், சூடாகும். அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த பாத்திரம் டேமேஜ் ஆயிருமா? திரும்ப சமைக்க முடியுமா உங்களால்? முடியாது. அதே மாதிரி தான் வயிறு. இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபுட் எல்லாத்தையுமே வந்து அது பேர்ன் பண்ணி அதை எரித்து அதை வந்து ஒரு சாம்பல் மாதிரி ஆக்கி தான் அனுப்புது. சாம்பலுங்கிறது வெளியே வந்துடுது. அதில் இருக்க திரவமெல்லாம் உடம்புக்கு போயிடுது. இப்போது அந்த திரும்ப அந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் சர்வ் பண்ணணும்னா இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபைபர்ஸ் இதை கொடுக்கும்போது அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகி திரும்ப அந்த பாத்திரம் வந்து திரும்ப அழகாக பழைய நிலைமைக்கு வருது. திரும்ப டயட் எடுக்கிறீங்க. அப்போது அதே மாதிரி நம்மளோட கோலன்லாம் இருக்குல்ல, டீடாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராக்ரஸை கரெக்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி அழகாக ரிசல்ட் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபிசிக் இருக்கும். இதுதான் சயின்ஸ். ஓகே. பல்கிங் பொறுத்த வரைக்கும் வெயிட் கெய்னர்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, கார்ப்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வெயிட் கெய்னர்ஸ் அப்படிங்கிறது இந்த பல்கிங்கில் வந்து ஆட் பண்ணுவாங்களா இல்லையா ப்ரொஃபஷன்ஸ் வந்து? இல்லைனா வந்து ஜஸ்ட் அவங்க ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்ப்ஸ் தான் வந்து பார்ப்பாங்களா? ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகாது. ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸுங்கிறது வந்து ஒரு எனர்ஜி, ஒரு ப்ரோட்டீன் தேவை. அதை தாண்டி அது வைட்டமின்ஸ், மினரல்ஸுங்கிறது உடம்புக்கு தேவை. அதனால தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர வெறும் நீங்கள் ப்ளைனாக நீங்கள் சிக்கனும் ப்ரோட்டீனும் கார்ப் மட்டும் எடுத்திங்கன்னா அது வந்து கட்டில் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அது வந்து நாட் பர்ஃபெக்ட். ஓகே. அது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் ஒரு 10 நாளைக்கு மேலே பண்ண முடியாது.
ஓகே ஓகே. அண்ட் கிரியேட்டினைன் வந்து இப்போ நம்ம கிரியேட்டின் வந்து வெயிட் அதாவது பல்கிங் ஸ்டேஜஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அது வாட்டர் கண்டென்ட் தான் அதிகப்படுத்தும் இல்லையா? ஸோ அதில் ஒரு மித்து இருக்குது. அது வாட்டர் இன்டென்சிட்டி எதுக்கு மெயின்டைன் பண்ணால் மசில் க்ரோத் ஆனால் ஹைட்ரேஷன் வேணும். அந்த ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிரியேட்டின் தேவைப்படுது. கிரியேட்டின் வந்து உடம்புலே செக்ரேஷன் ஆகக்கூடிய ஒரு அமினோ ஆசிட்ஸ் தான் அது. அதை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயம் தான். அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. இப்போ எக்ஸசைஸ் எடுக்கும்போது எக்ஸசைஸ் எடுக்கிறது மாதிரி நம்ம ட்ரைனிங்கும் டைட்டிங்கும் சேஞ்ச் பண்ணிக்கணும். பாடிக்கு வந்து 5 கிராம் கிரியேட்டின் எடுக்கிறீங்க. கிரியேட்டின் மோனோஹைட்ரேட்டுக்கு HCl இருக்குது. மோனோஹைட்ரேட் வந்து நார்மல். ஆனால் HCl வந்து ஒரு நாளைக்கு 2 கிராம் எடுத்தாலே போதும். தி பியூரஸ்ட் ஃபார்ம். ஓகே. வெரி பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து என்ன சொல்லணும்னா ஹைட்ரேஷன்ஸை மெயின்டைன் பண்ணி மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணோம். கிக் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஒர்க் அவுட் முடிச்ச உடனே நம்ம ஃபெட்டிக் ஆகிடுவோம்ல, அந்த ஃபெட்டிக்காக விடாமல் ஒரு ஒர்க் அவுட் முடிச்ச ரெக்கவரியை அந்த இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ண வைக்கும். அந்த புஷ் பண்ணுறதுக்கு உண்டான நியூட்ரிஷன்ஸும் நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா குரோத் ஆகும். இப்போது நம்ம பல்கிங் ஸ்டேஜஸில் இருக்கும்போது கார்டியோஸ் இது வந்து என்ட்யூரன்ஸ் வந்து பண்ணணுமா, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணணுமா? கார்டியோங்கிறது வந்து கார்டியோ சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும் பிரதர். இப்போ ஹார்ட்டுங்கிறது வந்து உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிங்கன்னா ப்ரீத்திங் இஷ்யூ வந்துடும், டைட்னஸ் ஆகும். ஹார்ட் வந்து ரிதம் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிடும். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா நீங்கள் இப்போ நடக்கிறீங்க எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண அதுக்குமே பாடி அடாப்ட் ஆகணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அடாப்ட் ஆகக்கூடாது. கார்டியோ சிஸ்டம் ஹார்ட்டோட ஹெல்த்துக்காக பண்ணுறது, ஹார்ட் கண்டிஷனுக்காக பண்ணுறது. ஸோ அதனால் வந்து கார்டியோங்கிறது 20 மினிட்ஸ் டெஃபினட்டாக பண்ணி ஆகணும். அது பெருசாக அவங்கள அஃபெக்ட் பண்ணாது பல்கிங். நீங்கள் ப்ராப்பர் கலரிஸ் கொடுத்து நியூட்ரிஷன்ஸ் கொடுத்து கார்டியோ பண்ணால் ஒன்றுமே ஆகாது. கார்டியோங்கிறது மஸ்ட்டு பிரதர். டெய்லியே ஒன்றையும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குது. எனக்கு கார்டியோ தேவைப்படணுங்கும் போது பாடி பில்டிங் ட்ரெயின் பண்ணும்போது கான்டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கார்டியோ தேவைப்படும். ரெஸ்டிங் இருப்போ கூட நீங்கள் மாறி மாறி கார்டியோ பண்ணிக்கலாம், வேறு ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஆனால் பாடி பில்டிங் மசில் பில்டிங் அதிகமான இன்டெக்ஸ் எடுக்கும்போது மசில் பல்கிங் பண்ணும்போது கார்டியோ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகே. ஏன்னா ஹார்ட் வந்து அடாப்ட் ஆகாது, ட்ரைனிங் அடாப்ட் ஆகும், ஜென்ரலுக்கு அடாப்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் கார்டியோ தேவைப்படும். லாஸ்ட் கொஸ்டின், பல்கிங்கில் இது தேவையே இல்லை, இது வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, இது ஜஸ்ட் மித்து தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவீங்க? பல்கிங்கில் அது தேவையே கிடையாது, இது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது அப்படின்னா எனக்கு அவங்க பண்ணக்கூடிய ப்ராக்ரஸ் பொறுத்து தானே இருக்குது. எல்லாமே பல்கிங்கிறது எல்லாருக்குமே தேவை. சப்ளிமெண்ட்டும் தேவை, ஃபுட்டும் தேவை, ரெஸ்ட்டும் எல்லாமே தேவை. இது தேவையில்லாதங்கிறதுனா அவங்களோட ப்ராக்ரஸ் பொறுத்து இருக்குது. ஓகே. ஓகே, என்ன கேட்டால் நான் சொல்லிட்டேன் குவாலிட்டியான ஃபுட்டு தேவைன்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க என்ன மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி நான் சொல்ல முடியும். இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அதை நான் சொல்ல முடியும். இப்போ நிறைய பேர் என்ன இருப்பாங்கன்னா சப்ளிமெண்ட்டில் வந்து நிறையா சூஸ் பண்ணுவாங்க. அந்த சொல்லுவோம் இந்த சப்ளிமெண்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியும். அதனால் வந்து எடுத்தோடனே இதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. பல்கிங் தான் எல்லாமே தேவை. இப்போ கட் பண்ண போகிறேன்னா நான் இப்போ ஃபேட்டை கம்மியாடுன்னு சொல்ல முடியும், கார்பை கம்மி பண்ணணும்னு சொல்ல முடியும். பல்கிங்கும் போது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சப்ளிமெண்ட்டாக பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமே தவிர ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க சொல்லுமே தவிர மற்றபடி பல்கிங்கில் வந்து அவாய்ட் பண்ண ஒரே விஷயம் ஜங்க் ஃபுட்ஸ். மற்றபடி வேறு எதையுமே டர்ட்டி பல்க் வந்து ஆகக்கூடாது, ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கக்கூடாது.